ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். நம்ம தூங்கணும்னு நினச்சா கூட அவங்க தூங்க மாட்டாங்க, நம்மளும் வந்து வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ வந்து சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படி பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்துட்டு திவ்யாவை பற்றி விஜய் பார்வதிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா, சாண்ட்ரா போவாங்கன்னு திவ்யா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுட சுட அப்டேட்ஸ் கொடுக்குறதுனால நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க, ஹைப் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ பெரிய பிளாஸ்ட், செம்ம பெரிய சண்டை நடந்துச்சு. நான் சொல்லணும்னு நினைக்கிறியா, நான் சொல்லவா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒன்றுமே இல்லை, அந்த ப்ரெசன்ட் பெட்டு இப்போ காலி ஆகிடுச்சு. அதில் தான் சாண்ட்ரா துணியை வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த பெட்டு வேணும், அதில் அவங்களோட துணியை வைக்க போகிறாங்க. இப்போ அங்கே இருக்கிற துணியை எடுத்து நீ ஒன்றில் வச்சுக்கோ, நீ இப்போ படுத்துருக்க பெட்டில், இதுதான் மேட்ரு, நான் அங்கே வைக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. சரிங்களா? ஸோ ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு டைம் கொடு, நான் பண்ணுறேன், இப்போ நான் ரொம்ப இதில் இருக்கேன். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை அப்போ வெடிச்சதில் அது ஏன் அவங்க கோவப்பட்டிருக்காங்க, இந்த விஷயங்களை அவங்க சொன்னதுனால அவங்க கோவப்பட்டிருக்காங்க. என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ விஜய் பார்வதிகிட்ட சொல்கிறாங்க, 4 நாளாக இந்த பொண்ணு பர்ஃபார்மன்ஸ் எதுவும் சரியாக பண்ணலை அப்படின்னு அரவரம் கனியாகவும் வந்துட்டு திவ்யா கிட்டே பேசியிருக்காங்க. திவ்யாவும் அதை கேட்டிருக்காங்க போல இருக்குது. அதை வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது நீ வந்து நான் போவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன், இப்போ நான் போகலை, பிரஜன் போயிட்டார், உனக்கு அது மைண்டுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி நான் இது சண்டை வரணும்னு நினச்சேன். ஏன்னா கடைசியாக 3 பேர் ஹாட் சைட்டில் இருக்கும்போது யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க, அந்த 2 பேர் சொல்லுங்கள் அப்படின்னும்போது விஜய் பார்வதி கரெக்டாக சாண்ட்ரா இருப்பாங்க, விஜய் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, பிரஜன் போயிடுவார்ன்ற மாதிரி. சாண்ட்ராவை பற்றி திவ்யா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எஃப்ஜேவும் பிரஜன் இருப்பார், திவ்யா இது சாண்ட்ரா போயிடுவாங்கன்ற மாதிரி திவ்யா சொல்லியிருப்பாங்க. அப்பயே எனக்கு நினச்சேன். ஏன்னா அவங்களோட முகம் மாறிச்சு, சாண்ட்ராவோட ஃபீல், ஓ ரைட்ரா, இப்போ இதை வச்சு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு நினச்சேன், வந்துருச்சு. அவங்க சொல்லும்போது இவளுக்கு எங்கே போச்சு புத்தி, அவங்க அப்போ சொல்கிறத நீ கேட்டு தானே வந்திருக்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ நீ எதிர்பார்த்துருக்க நான் வெளியே போனேன்னு. இப்போ ஆல்ரெடி அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீ இவங்க எதிர்பார்க்குறங்கிற விஷயங்கள் அவங்களுக்குள்ளே போய் அடுத்து என்ன பண்ணுது, அது சின்ன சின்ன விஷயமாக அந்த கோட்டை மாதிரி கட்டுது. இதுதான் அந்த சந்தேகம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சுன்னா அது எவ்வளோலாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போகன்றது இதுதான் சின்ன ஒரு அர்த்தம். சரிங்களா? இதோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? அதை நம்ம வளர விடக்கூடாது. ஒன்று கிளாரிட்டி அடிச்சிடணும், இல்லை அதை விட்டுட்டு போயிடணும். அதை நம்ம திரும்ப நினச்சிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு வேலையும் ஓடாது, நம்மளும் அது ப்ராப்ளம். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, சார் ப்ரெசென்ட் போனதுக்கப்புறம் சாண்ட்ராவோட கேம் வேறு மாதிரி போகும்னு நினச்சேன். பட் இது எப்படி போகுதுன்னா, இவங்களே இவங்களுடைய மைண்டில் வந்து திங்க் பண்ணி இவங்களே வந்து இது பண்ணிடுவாங்களன்ற மாதிரி பயமாக இருக்குது. அதை பண்ண தேவையில்லை. ஏன்னா பிரஜனோட ஓட்டு இப்போ வந்து சூப்பராக வந்து சாண்ட்ராக்கு வர மாதிரி ரெடியாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைச்ச மாதிரி மாற்றிடக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து தனியாக பார்த்தா திவ்யா படுத்துட்ருக்காங்க, அதை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு சம்மந்தமே இல்லை, இதுக்கும் சாண்ட்ராவோட கோவத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி படுத்துருக்காங்க. மற்றபடி அவங்க பிஜேபி கூட வந்துட்டு சண்டை இழுக்கிறது எல்லாமே ஓகே தான், அதெல்லாம் வந்து நம்ம கோவத்தை வர வைக்கிறது. பட் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவங்க அழுகிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த விஷயங்கள் எப்போ கிளியர் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லை இதோடையே வந்துட்டு சாண்ட்ராவோட விஷயங்கள் அப்படியே கேமில் போச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை வந்து சாண்ட்ரா கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.